இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்காவை கான்பூரில் உருவாக்க முதல்வர் யோகி கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய ஜவுளித்துறையில் சார்பில் மாநில அரசுகளுடன் இணைந்து PM மித்ரா பூங்காக்கள் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் அமைக்கப்படுகின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய ஜவுளி சந்தையின் மதிப்பு 3 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளித்துறை தொடர்பான இயந்திரங்கள் சீனா, தைவான், வியட்நாம், தென் கொரியா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் இது அடுத்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தேவைப்படும் இயந்திரங்களை தயாரிக்க கான்பூரின் போக்னிபூருக்கு அருகில் சப்பர்கட்டா என்ற கிராமத்தில் 875 ஏக்கர் பரப்பளவில் இயந்திர பூங்காவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கான்பூரில் அமையவுள்ள பூங்கா மூலம் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இயந்திர பூங்காக்களை அமைப்பது தொடர்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 35 நிறுவனங்களுடன் உத்தரப்பிரதேச அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் அமையும் PM மித்ரா பூங்கா இல்லாமல் மேலும் 10 தொழில் பூங்காக்களை மாநில அரசு அமைக்க திட்டமிட்டுள்ளது.